என்ன நடந்தாலும் சரி, என்ன சம்பவித்தாலும் சரி, கர்த்தர் தாமே தன்னுடைய நாமத்தை அவருக்கு என்ன பாருங்க மகிமைப்படுத்திக் கொள்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் தாமே ஒரு நாளும் ஒரு பொழுதும் நம்மை கைவிடாமல் இதுவரைக்கும் அவர் நடத்தி வருகிறார். என்ன வந்தாலும் சரி, வாட் எவர் சிச்சுவேஷன்ஸ், எப்பொழுதுமே நாம் கர்த்தரை சார்ந்தவர்களாக தான் நீங்க இருக்கணும். மனிதர்களை சார்ந்ததா இருந்தீங்கன்னா உங்களை எங்கேயோ எடுத்து போய் கரெக்டா உங்களை நடுவு கடல் எடுத்து போய் இறக்கிடுவாங்க. இது 100% கன்ஃபார்மான செய்தி. இது சபையிலும் சரி, உங்களுக்கு சொந்தத்திலும் சரி, எல்லா இடத்துலயும் சரி. என்னங்க, யாரை சார்ந்து இருக்கணும்? மனிதனை சார்ந்து சபை நடக்கக்கூடாது, கர்த்தரை சார்ந்து சபை நடக்கணும். ஒரு ஆமென் சொல்லி எதிர்பார்க்க. யாரை சார்ந்துங்க? மனிதரை பார்த்து சர்ச் அல்ல, சேர்களை பார்த்து சபை அல்ல, தேவனை பார்த்துதான் சபை. விசுவாசிக்கிற ஒரு ஆமென் சொல்லி எதிர்பார்க்க. சத்தமா விசுவாசிக்கிறவங்க பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றும் செய்ய எனக்கு என்ன இருக்குதுங்க? பலன் உண்டு. ஆண்டவர்களை ஒருபொழுதும் கைவிடாமல் இதுவரைக்கும் உங்களை காத்து உங்களை வழி நடத்தி வருகிறதுக்காக ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். கடந்த சில வாரங்களாக நாம் பிரசங்கத்துடைய தோராய்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். தேவ மகிமை, அப்புறமாங்க பரிசுத்தம், கிருபை மேல கிருபை என்ற ஒரு வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இந்த நாட்களில் இன்னும் அதிகமாக தேவனுக்குள் வளரும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்குள்ளுடைய வளர்ச்சி தான் உண்மையான வளர்ச்சி. ட்ரூ growth is in God. கர்த்தருக்குள்ள இருக்கிற வளர்ச்சி தான் என்னங்க? பணம், பேரு, புகழ், ஆஸ்தி, பாஸ்தி இவைகள் நமக்கு நிரந்தரமானது அல்ல. நிரந்தரமானது ஒன்னே ஒன்னு எதிர்பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய சமூகம். கர்த்தர் தான் உங்களுடைய என்னவா இருக்கிறாங்க? நித்திய பரிமாணமாக இருக்கிறார், நித்திய ஆசீர்வாதமாக. So never trust people, always trust God. ஜனங்களை சார்ந்து இருக்காதீங்க, ஆனா கர்த்தரை சார்ந்து. நான் ஆராதிக்கிற தேவன் என்னை விடுவிக்க என்னவா இருக்கிறாருங்க. சோ துவக்கத்துல இருந்து முடி வரைக்கும் அந்த பாணியில நீங்க போனீங்கன்னா உங்களுடைய ஜர்னி ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். நீங்க மற்ற மனிதர்களை நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க கீழே விழுந்துருவீங்க, கண்டிப்பா விழுவீங்க. ஏன்னா உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபா இருக்காது. பணம் இருக்கலாம், சாப்பாடு சாப்பிடலாம், உங்க சைஸ் துணியுடைய அளவு சைஸ் அவங்களுக்கு இருக்கலாம், எல்லாம் ஒத்து போற மாதிரி இருக்கும். ஆனா உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் அவங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப் இல்ல. ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கை உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்க வாய்ப்பே கிடையாது. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்க என்ன வாய்ப்பே கிடையாது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லோருக்குமே ஆண்டவர் விசுவாசத்தின் அளவை பங்கிட்டு இருக்கிறார். அவன் அவனுடைய விசுவாசத்துக்கு தக்கதாக நீங்கள் என்ன வளரணும். சோ கூடவே இருக்கிறதுனால அவங்க என் கூடவே இருக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய விசுவாசம் இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. என்னங்க, அப்படி இருந்தா நம்ம என்ன ஆயிடும்? ஏமாந்து விடுவோம். சங்கீதம் 118:8 சொல்கிறது என்னங்க, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் தேவன் பேர் மேல் பற்றுதல் இருப்பதே என்னங்க, பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் மனுஷன் பேர் மேல் பற்றுதல் இருப்பதே என்னங்க. Now, spiritual journey la nobody is going to assist you, nobody is going to help you. It is between you and God. உனக்கும் தேவன் மட்டுமே. என்னங்க, நீயும் கடவுள் மட்டுமே. ஒருவேளை கரண்ட் இருக்கட்டும், கரண்ட் இல்லாத போகட்டும், மைக் இருக்கட்டும், மைக் இல்லாத போகட்டும், என்ன சந்தர்ப்பம் வந்தாலும் நீயும் கர்த்தரும் என்னங்க இணைக்கப்படணும், பிணைக்கப்படணும். அதுல டிஸ்ட்ராக்ட் ஆயிடக்கூடாது. மைண்ட் வேற பக்கம் அப்படி ஆயிடுச்சு அப்படி போகக்கூடாது. காட் வரும்போது சோல்ஃபுல்லா காட் தான் இருக்கணும். காட தவிர்த்து வேற யாராவது நீங்க உள்ள கொண்டு வந்துட்டீங்க, உங்களுடைய வளர்ச்சிக்கு பெரிய பங்கத்தை நீங்க கொண்டு வந்துடுவீங்க. அதுதான் நான் மனுஷனை நம்புவதை காட்டிலும் பிரபுக்களை நம்புவதை காட்டிலும் உங்க பேரில் மேல் நாங்க பற்றுதலா இருப்பது எங்களுக்கு என்ன இருக்குதுங்க, எங்களுக்கு நல்ல விஷயம். சோ உங்க வாழ்க்கையில நல்ல விஷயம் நடக்கணும் நீங்க எதிர்பார்த்தா காட் எடுத்துட்டு வந்து முன்னால வைங்க. ஏன்னா மத்தேயு 6:33 சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்க கூடவே நான் கொடுக்கிறேன். So there is an additional benefit for the person who seeks God. கர்த்தரை தேடுகிற ஜனங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. சிங்கக்குட்டிகள் தாய் சேர்ந்த பட்டினியை கிடக்குமா, ஆனா கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கோ என்னங்க, நீங்க வாங்கி இருக்கிற விலை மதிக்க முடியாத ஒரு மருந்து வாங்கி இருந்தா கூட அதுலயும் குறைபாடாக சைடு எஃபெக்ட் ஆயிடும். ஆனா ஆண்டுடைய வார்த்தையில சைடு எஃபெக்டே கிடையாது. அது எப்போதுமே எஃபெக்ட் ஆகினே இருக்கு. இயேசுவின் நாமத்தினால் கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனுஷன் உடைக்கும், கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனுஷன் உருவாக்கும், ஸ்தாபிப்போம். தேவன் தாமே இவங்களை என்ன பண்ணுவாங்க, உருவாக்கி கொண்டே இருப்பா. சோ உங்ககிட்ட இருந்து பறிக்க முடியாத ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய சமூகம். இது பறிக்க முடியாது. Nobody can steal God's presence from your life. கர்த்தருடைய சமூகத்தை உங்க வாழ்க்கையிலிருந்து யாருமே பறிக்க முடியாது.
அது எப்போதுமே நீங்க உஷாரா இருக்கணும். கர்த்தர் பர்மிஷன் கொடுத்த தவிர்த்து வேற யாருமே உங்க மேல இருக்கிற அந்த வேலி, உங்க மேல இருக்கிற அந்த பாதுகாப்பு, உங்க மேல இருக்கிற ஆசீர்வாதம் யாருமே என்ன பண்ண முடியாதுங்க. என்ன பண்ண முடியாது. ஓகே, காடோட லாஜிக்ல 119ஆம் சங்கீதத்துல நான் அநேகமா நினைக்கிறேன் 8 9 தெரியல, எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாங்க. சங்கீதம் 119:8 என்ன இருக்குதுங்க? வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் செய்வான்? வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? எதனால் வசங்க 8 9? ஓகே, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் செய்வான்? நம்முடைய வசனத்தின்படி தன்னை ஏன் ஒரு வாலிபன் என்ற வார்த்தை கொண்டு வந்தார்? ஏன் முது வயதுன்னு ஆண்டவர் சொல்லல? ஏன் வயசானவங்க அந்த வசனம் சொல்லல? ஏன் ஒரு வாலிபன் ஆண்டவர் பேசுகிறாரு? என்ன காரணம்? உன்னுடைய சிறு பிராயத்துல இருந்து, சின்ன வயசுல இருந்து கர்த்தரை தேடணும். என்னங்க? எந்த வயசுல இருந்துங்க? சிறு வயதுல இருந்து தேடும்போதுதான் அந்த சொல்லப்படுகிற வார்த்தை ரொம்ப ஆழமா போய் பதியும். வயதாயிட்டு பிறகு கர்த்தருடைய வார்த்தை வருகிறதுக்கும் வாலிபத்துல இருந்து கர்த்தருடைய வார்த்தை வருகிறதுக்கும் என்ன இருக்குதுங்க? ஒரு வாலிபன் மேல 2 மூட்டை அரிசி தூக்க வச்சு அவனை பில்டிங் மேல கூட எடுத்துட்டு வந்து நான் எடுத்து போயிருப்பான். இதே வயசானவங்கள 4 பேரை கூட்டிருப்பாங்க, ஒரு மூட்டை கூட தூக்கி பக்கத்துல வச்சிருக்க மாட்டாங்க. எத்தனை மூட்டை? எத்தனை பேரு? அவங்க சொல்ல நீங்க இங்க பிடிங்க, நான் இங்க பிடிக்கிறேன். அவங்க சொல்ல இல்லைங்க நீங்க பிரதர் நீங்க இங்க பிடிங்க. அவங்க சொல்லுவாங்க இல்ல இல்ல நீங்க இந்த பக்கம் பிடிச்சுங்க, இந்த ஒரு நேக்ல தூக்கலாம் சொல்லி ஒரு மூட்டையை 4 பேர் தான் பண்ணிருப்பாங்க. இதே ஒரு வாலிப தம்பிகிட்ட கொடுத்தா தோல் மேல என்ன பண்ணுவான்? தூக்கி போடுவேன். நான் என்ன பண்றேன்? எடுத்து போயிட்டு தேவனுடைய வார்த்தைகளும் ஆண்டவர் அதிகமாக உங்களுக்கு குடுக்க வாஞ்சிக்கிறார். அதுதான் வார பாஸ்டர் சொன்னாரு, நம்ம எல்லாருமே வாலிபர்களாக ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கணும். சொல்லுங்க, எப்போதுமே அறிக்கை செய்யுங்க. நம்ம என்னவா இருக்கணும்? வயதாயிட்டோம், வயசாயிடுச்சு, நமக்கு நெட்டு போயிட்டெல்லாம் நமக்கு லூஸ் ஆயிடுச்சு, அந்த வார்த்தை சொல்லாதீங்க. ஒரு கிறிஸ்துக்குள்ள இருந்தா அவன் புதிய சிருஷ்டிப்பாக இருக்கிறான்னு சொல்லி 1 கொரிந்தியர் புத்தகத்துல நம்ம வாசிக்க கேட்கிறோமே. அப்போ ஆண்டவருக்கு என்ன இருக்கணுங்க? அதிகமான வார்த்தையை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவமாக இருக்கணும். அதுதான் வாலிப பிள்ளைகளை கடவுளை தேடுங்க, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நீங்க வெளியரங்கத்துல எப்படி வேணாலும் இருக்கலாங்க, ஆனா உள்ளரங்கத்துல நீங்க பலசாலியாக இருக்கணும், வார்த்தை கொண்டவனாக இருக்கணும். சிறு வயதுல இருந்து இந்த வார்த்தையை கேட்டுதான் வாழ்ந்திருக்கும். சின்ன வயசுல இருந்து, கருத்து தெரியாத வயசுல இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு வாழ்ந்திருக்கு. அதுதான் ஆண்டவர் ஒரு வேலை எங்களை பாஸ்ட் ஆக்கினார்னா எனக்கு தெரியாது. சின்ன வயசுல இருந்து அதனுடைய அர்த்தங்களும் தெரியாது. என்னங்க 5 அப்போ 2 மீன் அற்புதம் ஆமாவா அப்படின்ற என்னங்க தெரிய அர்த்தம் தெரியாது. இப்ப அதை பத்தி நானா விதத்துல பிரசங்கம் பண்ணலாம். அந்த அறிவு சான்றல் வந்திருக்குது. அறிவே இல்லாத இடத்துல இருந்து ஆண்டர் பண்ணுங்க. சோ வசனத்தை அக்வைர் பண்ண உள்ள எடுத்துக்கணும் விசுவாசிக்கிறவங்க. அதுதான் கிருபையின் மேல் கிருபை. வார்த்தை உடையவனாக இருக்கணும். எல்லாருக்கும் ஏசப்பாடைய நாமம் தெரியும். எத்தனை பேருக்கு தெரியும் ஏசப்பாடைய நாமம்? தெரியுமா? ஓகே, இப்ப நான் ஒரு பேய் பிடிச்சனை கொண்டு வருகிறேன். இப்ப அந்த நாமம் வச்சு நீங்க ஓடணும். நீங்க கத்துங்க, மூக்க வேணாலும் தொடச்சுக்கங்க, நான் ஆனால நீங்க என்ன பண்றீங்க? அதை அந்த பட்டி அடிக்கிறேன் அடிங்க. ஏசப்பா நாம எல்லாருக்கும் தெரியும் தானே? இப்ப நம்ம வச்சு என்ன பண்ணலாம்? இயேசுவின் நாமத்துக்கு போ, இயேசுவின் நாமத்துக்கு போ, இயேசுவின் நாமத்துக்கு போ, ரத்த ரத்த ரத்த. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வேலை செய்யன்னு சொல்லி? உலகத்துக்கும் நீ அறிந்த இயேசப்பா அவங்களுக்கு தெரியும். ஆனா அவங்க அறியாத இயேசப்பா யார் தெரியுங்களா? ஆத்மா ரட்சகர். யாருங்க? உலகத்துக்கு தெரியாத ரகசியம் அவங்களுக்கு யாரு தெரியும்? ஏசப்பான்ற நாமம் அறிந்திருக்கிறாங்க. மற்ற மதத்தாருக்கு ஏசப்பா பத்தி தெரியாதா? சொல்லுங்க பார்க்கலாம். தெரியாதா? போட்டோ பார்க்கலையாங்க, பேரு கேட்டதே கிடையாதா? பாட்டுல கூட ஒரு வாட்டி ஏசப்பான்ற வார்த்தை கேட்டதில்லையா? அப்ப அவங்க யாராங்க? கேட்டிருக்கிறவர்கள். ஆனா என்ன பிரச்சனை அவர்களுக்கும் நமக்கும்? நாம் அறிந்தும் ஆண்டுடைய நாமத்தை பயன்படுத்தல, அறியாமல் அவங்க ஏசப்பா ஏசப்பான்னு சொல்றாங்க. அவர்கள் என்ன அறியவில்லைன்னு சொல்லக்கூடாது, அவர்கள் என்ன அறிந்திருக்கிறான்னு சொல்லணும். என்னங்க சேலஞ்ச் வரும், ஒரு நாள் வரும், சவால் வரும். நீங்க நினைக்காதீங்க வெறும் ஊழியக்காரர் மாத்திரம் பேய சந்திச்சிருப்பாங்க. நீங்களும் உங்களோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் நீங்க சந்திப்பீங்க. கண்டிப்பா அந்த அனுபவம் வருமா? கண்டிப்பா அந்த அனுபவம் வந்தே வரும். You will have fight, spiritual fight வரும். கண்டிப்பா நிறைய போராட்டங்கள், இக்கட்டுகள், சூழ்நிலை வரும். ஒரு கட்டத்தில் நீங்க சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால என் வீட்டை விட்டு நான் அகற்றுகிறேன் வரும். அப்பதான் விசுவாசம் செயல்பட இயேசுவின் அப்பதான் ஆண்டவர் இப்பதான் இவன் கிருபை வாங்கி இருக்கிறான், கிருபையின் மேல் கிருபை இப்பதான் பயன்படுத்துறாங்க. என்ன பண்ணுங்க? இதுதான் சர்ச்ல என்ன பண்ணு பாத்தீங்கன்னா அதிகமான கிருபைக்காக ஜெபிக்கணும்.
லார்ட் ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்கிறேன். ஏன் வலது பக்கத்துல யார் உட்கார்ந்து இருக்கிறாங்க தெரியாது, ஏன் இடது பக்கத்துல யார் இருக்கிறாங்க தெரியாது. ஆனா ஏதோ நான் நம்புகிறேன், ஏதோ ஒரு வியாதியில இருக்கிறாங்க, பிரச்சனையில இருக்கிறாங்க, பண நெருக்கடியில் இருக்கிறாங்க. நான் செய்கிற ஜெபம் அவங்க மேல கிருபையின் மேல் கிருபை வர இயேசுவின் நாமத்தினால் விசுவாசிக்கிறவன். உலகம் டெக்னிக்க நம்புது, நான் இயேசுவா நம்புறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. எதிர்பார்க்கிறேன். இல்லங்க, உலகம் என்ன நம்புது? டெக்னிக்க நம்புது. இந்த டெக்னிக் பண்ணா அது நமக்கு கிடைச்சிருன்னு. ஆனா இயேசுவா ஒண்ணுதான் டெக்னிக் இல்லாத வேலை செய்யும். ஆண்டவர் நல்லவராகிறார். இப்ப ரோமர் புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ரோமர் புஸ்தகம் 5:9. உங்களுக்கு சில வார்த்தைகளை கொடுக்கிறேன். இது கிருபை gift எப்படி வர்க் பண்ண முடியும்னு சொல்லி நான் பார்க்க கேட்பாங்க. நிறைய வார்த்தை கொடுக்கிறேன், நீங்க எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாங்க. ரோமர் புஸ்தகம் 5:9. இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் நாம் என்னவா இருந்தோமா? ஏசப்பாவுக்கு யாருங்க அப்படின்னு அர்த்தம். அவருக்கே விரோதமா ஒரு காலத்துல நின்று இருக்கிறோம். யாருக்கு விரோதமாக? கர்த்தருக்கே விரோதமாக வாழ்ந்த நாட்கள் உண்டு. எப்படிங்க கர்த்தருக்கு விரோதமாக நாம் வாழ்ந்த நாட்கள்? தேவனுக்கு மகிமை செலுத்தல, தேவனுக்கு கனம் செலுத்தல. அதுதான் ரோமர் 1:21 நீங்க வாசிக்க கேட்கும்போது வசனம் நமக்கு கற்றுத் தருகிறது. அவர்கள் தேவனை அறிந்தும் அவர்கள் தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் தன்னுடைய சிந்தனையினால வீணரானார்கள். உணர்வில்லாதவருடைய இருதயம் இருளடைந்தது. அதே ரோமர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் நீங்க 16-17 நீங்க வாசிக்க கேட்டீங்கன்னா என்ன இருக்குது பாருங்க. ரோமர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16-17. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாக தேவ என்னவா இருக்குதுங்களா? சுவிசேஷத்துல தான் என்ன இருக்கு தெரியுங்களா? தேவ பலன். நாம இது வரைக்கும் என்ன நினைச்சோம்? ஜெபம் பண்ண ஆண்டோட பலன் நினைச்சோம், உபவாசம் எடுத்தா தேவ பலன் நினைச்சோம். ஆனா இதுல டெக்னிக் இல்லையா? எதுல டெக்னிக்குங்க? ஜபிக்கிறதுனால ஒரு பவர் வராதுங்க. அப்படின்னா மந்திரவாதி ஆயிடுவானே, அவனும் ஓமம் போடுறான், இவனும் ஓமம். ரெண்டு பேருக்கு சரிசமம் ஆயிடுமே. நீ கிறிஸ்டியன்ல பிரேயர் என்ற அவங்க என்ன சொல்லுவாங்க? அவனுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். என்னத்துல பவர் இருக்குது? என்னங்க பவர்? சுவிசேஷத்துல பவர் இருக்குது. என்னங்க இந்த சுவிசேஷத்துக்காக கர்த்தர் அற்புதம் செய்வாரா? செய்வார். வெறும் உன்னுடைய ஸ்கோர் மைலேஜ் ஏத்தணும் ஜெபம் பண்ணி வா வா வான்னு நீ ஜெபம் பண்ணிட்டு இருந்தா ஆண்டவர் சொல்றாரு இவன் வெறும் சத்தமா இருக்கிறான் தவிர்த்து சத்தியமா இல்லைன்னு. சுவிசேஷத்தை நீ எங்க பேசினாலும் பவர் இறங்கும், வல்லமை வேலை செய்யும். இது நான் சொல்ல, வசனம் சொல்கிறது. இது முன்பு யூதர்கள் மத்தியில ஆரம்பித்து இப்பொழுது கிரேக்க மத்தியில புறஜாதிகளாக நீங்களும் நானும் அப்படியாக இருந்தோம். ஆனா தேவனுடைய வார்த்தை சுவிசேஷத்தை பிரசங்கிக்க பிரசங்கிக்க பவர் உள்ள. அதுதான் the power of God. யோசித்து பாருங்க, நீங்க எல்லாருமே பிரேயர் பண்ணிருப்பீங்க. எத்தனை பேர் பிரேயர் பண்ணிக்கிறீங்க? எல்லாரும் என்ன பண்ணிருக்கிறோம்? இப்ப கேள்வி என்னது? எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தை சுவிசேஷமா மற்றவங்க பிரசங்கித்து இருக்கிறீங்க? ஏன் பவர் வேலை செய்யல? நம்ம வெறும் எதை டிபெண்ட் பண்ணோம் தெரியுங்களா? எதை டிபெண்ட் பண்ணோம்? ஜெபத்தை டிபெண்ட் பண்ணோம். ஜெபம் எதை டிபெண்ட் பண்ணது தெரியுங்களா? சுவிசேஷத்தை டிபெண்ட் பண்ணது, நல் வாக்கிய நல் வார்த்தைகளை டிபெண்ட் பண்ணது. சோ உலகத்திலே ரொம்ப பெரிய அற்புதம் என்ன தெரியுங்களா? செத்து போனவனை எழுப்புறது அல்ல. ரொம்ப பெரிய அற்புதம் எது தெரியுங்களா? எதுங்க? தேவனை அறியாமல் வாழ்ந்துட்டு இதுக்கு முன்னால நீங்க மறுதலிச்சிட்டீங்க, நீங்க கர்த்தருக்கு விரோதமாக இருந்தீங்க. ஒரு இடத்துல நீங்க கேட்டீங்க பாருங்க, ரோமர் 5:10 கேட்டீங்க பாருங்க, நாம் எல்லோருமே தேவனுக்கு என்னவா இருந்தோமா? விரோதிகளாக இருந்தோம். தேவனை அறிந்தோ அவருக்கு விரோதிகளாக இருந்தாங்க. அப்போ காட் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் எப்படி பிளஸ் பண்ணுவார்னா, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு நீங்க சொல்லணும். கர்த்தருடைய வார்த்தை மற்றவர்களுக்கு என்ன பண்ணணும்? இப்ப உங்களை கேட்கிறேன், எப்ப லாஸ்டா நீங்க சொன்னீங்க ஆண்டவருடைய சுவிசேஷத்தை? ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருக்கிறது. இப்ப சரீரம், சரீரக்குள்ள உயிர் இருக்குது, உயிருக்குள்ள ஆத்மா இருக்குது. இதுல எது இம்பார்ட்டன்ட்? பைபிள் எது சொல்லுது? இடி உலகத்தை நீ ஆதாயப்படுத்தி உன்னோட சொந்த ஆத்மா நீ நஷ்டப்படுத்தினா என்ன லாபம்? ரெண்டு கை வச்சுட்டு நீ என்னது
நரகத்துக்கு போகிறதை காட்டிலும் ஒத்த கை வச்சு பரலத்துக்கு வான்றார். 2 கண்ணை வச்சுட்டு அங்க போகிறதை காட்டிலும் ஒரு கண்ணை வச்சு என்ன இடத்துல வான்றாங்க. அப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? சரீரமும் கிடையாது, ஜீவனும் கிடையாது, உள்ள இருக்கிற அந்த ஆத்மா. இந்த ஆத்மா பரமாத்மாவை தேடணும், சுவிசேஷத்தை சொல்லணும். ஆண்டவருடைய வார்த்தை மற்றவங்க என்ன பண்ணுங்க? you know something, God loves you. இதுதான் ஆண்டவருடைய சுவிசேஷம். உங்களுக்கு தெரியுமா ஒரு விஷயம்? நீ உடைக்கப்பட்ட வேளையில கர்த்தர் உன்னோட இருக்கிறார். சுவிசேஷம் இப்படிதான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு பிறகு சொல்லுவீங்க பாருங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏன்னா இந்த சுவிசேஷம் கர்த்தர் என்ன நேசிக்கிறார். யார் இந்த கர்த்தர்? இந்த கர்த்தர் அவனுக்குள்ள பிரவேசித்து வேலை செய்யணும், பவர் வேலை செய்யணும். விசுவாசிக்கிறவங்க நாம இது வரைக்கும் என்ன நினைச்சிருக்கிறோம்? ஜெபம் பண்ணா பவர் வந்துரும் அப்படின்னா. நோ 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 நோ. அப்படின்னா உங்களுக்கு பிரசங்கம் தேவையில்லையே, வெறும் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்கன்னு உங்களுக்கு வெறும் ஜெபாராதனை நடத்திட்டு உங்க வீட்டுக்கு அனுப்பிடுமே. why do you need God's word? எதுக்கு உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வேணும்? ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை தான் உனக்கு பெலனாக, அரணாக, கோட்டையாக, கிருபையாக, தயவாக, இரக்கமாக ஒவ்வொரு நாளும் உன்னை அப்படியே நடத்தி கொண்டே விசுவாசிக்கிறவங்க. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றும் செய்ய என்ன இருக்குதுங்க. so when the gospel is preached, அங்க பவர் நடக்க ஸ்டார்ட் ஆகும். நீ ஏசப்பாவுடைய சுவிசேஷத்தை பத்தி நீ பிரசங்கித்தாலே அங்க அற்புதம் ஸ்டார்ட் ஆகும். பேய் பிசாசு நடக்க ஸ்டார்ட் ஆகும். விசுவாசிக்கிறவங்க விசுவாசிக்கிறீங்களா? ஏசப்பாவுடைய துவனிக்கும் போது உங்களுக்கு தெரியுங்களா, உங்க ஆத்மா ரட்சகர் ஏசப்பா அப்படின்னு அந்த வார்த்தை சொல்லும்போது பிசாசுக்கு அலற வரும். நான் ஜெபிக்கிறேங்க, எனக்கு இவ்வளவு பவர் இருக்குதுன்னா அதெல்லாம் அவனுக்கு தேவையில்லை. ஏன்னா அந்த பவர்ஸ் அவன் பார்த்திருக்கான். அவன் பார்க்காத பவர் எது தெரியுங்களா? இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பார்க்கல. அதுதான் உலகத்துல சுவிசேஷம் குறைவாயிடுச்சு, நிறைய பவர் ஆயிடுச்சு. எதாச்சுங்க இன்னைக்கு எல்லா அட்வர்டைஸ்மெண்ட் பாருங்க, என்ன இருக்கு தெரியுங்களா? ஃபயர் அனாயிண்டிங், அப்புறமா என்னங்க நெருப்பு மேல இப்ப நடக்க போகிறாரு அந்த ஊழியக்காரு, இப்ப தண்ணி மேல இப்ப ஒரு மிதந்து இப்ப அந்த பக்கத்துல இந்த பக்கம் வருவாங்க. இந்த தலைப்போட தான் வந்துச்சு. ஆனா யாருமே ஒருத்தர் கூட this is a gospel meetingன்ற வார்த்தை வரல, சுவிசேஷத்தின் வார்த்தை வரல. காரணம் என்னது? இந்த சுவிசேஷத்தினாலதான் நீயும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அது மறக்காத. யாரோ ஒருத்தர் ஜெபத்தினால் அல்ல. எதனாலங்க? இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உன் இடத்துல கொண்டு வந்து யாரோ ஒருத்தர் சேர்த்தாங்க. அது உன் மடியில எடுத்துக்கொண்டு உன் இருதயத்துக்கு நீ சேர்த்த. ஆமா ஆண்டவரே, நான் ஒரு காலத்துல பாவியா இருந்தேன், இந்த பாவியா அந்த மனுஷன் நீங்க தேடி வந்தீங்க, நன்றி. இந்த சுவிசேஷம் உள்ள போயிட்டு பிறகுதான் ஜெபம் துவங்கினது, துதி துவங்கினது, ஆராதனைகள் துவங்கினது, கர்த்தர் உயர்த்துவது துவங்கினது. சோ சுவிசேஷம் இல்லாத நீங்க என்ன பண்ண முடியாது எதுவுமே. இப்ப அதே அதிகாரத்துல கீழ வசனம் சொல்லுது பாருங்களேன். ரோமர் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல கீழ வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 16 வாசிங்க. அப்படியே கீழ வாசிங்க. எங்க திருப்பி யோசிக்கிறீங்க? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். சொல்லுங்க, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். கண்மூடித்தனமாக தேவனை நீங்க என்ன பண்றீங்க? நம்பணும். கிருபை என்ற வார்த்தை ரொம்ப எஃபெக்டிவான வார்த்தை, ரொம்ப பவர்ஃபுல் வார்த்தை. எல்லாருக்குமே கிருபை கிடைக்குதா எனக்கு தெரியாது. ஆனா கிருபை வாங்கிட்டீங்க, உங்களை போல இன்னொரு மனுஷன் நாங்க உலகத்துல பார்க்க முடியாது. You will be powerful. உடைய கை என்னவா இருக்கு தெரியுங்களா? உங்க கால் என்னவா இருக்கு தெரியுங்களா? உடைய சொற்கள் என்னவா இருக்கு தெரியுங்களா? என்னவா இருக்குங்க? ரொம்ப வல்லமையாக காணா. கிருபை இல்லாத ஒரு வல்லமை கிடையாது. அதுதான் சொல்லி ஆண்டவருடைய வசனம் உங்களை உற்சாகப்படுத்துகிறார். என்னன்னுங்க, உங்களுக்கு என்ன வேணும் தெரியுங்களா? விசுவாசத்தினால் மட்டுமே ஒரு நீதிமான் பிழைக்க முடியும். இப்ப எபிரேயர் புத்தகத்துக்கு நாம் வேதத்தை திருப்போம். 6ஆம் அதிகாரம். எபிரேயர் புத்தகம் 6ஆம் அதிகாரம். நம்ம 2, 3, 4, 5 இந்த 5 வசனம் வரைக்கும் வாசிங்க. எபிரேயர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 2, 3, 4, 5 வாசிக்க கேட்போம் பாருங்க. ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம். என்னதுங்களா? ஸ்தானங்களுக்கு அடுத்தது உபதேசம். ஸ்தானம் என்னங்க? ஸ்தானம் ஞானஸ்தானமா என்னங்க? ஸ்தானம். நீங்க உங்ககிட்ட நான் பேசுறது பார்த்தா நீங்க ஏதோ மலையாளிக்கார மாதிரியும், என்னங்க நாங்க ஏதோ குஜராத்ல இருந்து உங்களுக்கு சொல்ற மாதிரியும். ஸ்தானம்னா ஸ்தானங்களுக்கு அடுத்தது உபதேசம் இருக்குது. என்னங்க? மனம் திரும்புறவர்களுக்கு அடுத்தது உபதேசம். ஏன்னா யோவா ஸ்தானங்கள் சொன்ன வார்த்தை நீங்க மறக்காதீங்க. மனம் திரும்புங்க, தேவனுடைய ராஜ்யம் சமீப
சமீபமா இருக்குது. அதுக்கு பிறகு என்ன பண்றாரு? ஞானஸ்தானத்துக்கு கொண்டு போகிறாரு, தேவனுடைய வார்த்தை கொண்டு போகிறாரு, விசேஷத்துக்கு கொண்டு போகிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? சோ ஸ்தானங்களுக்கு அடுத்தது உபதேசம், கைகளை வைப்பது, மரித்தோர்களை உயிரோடு எழுப்புறது, நித்திய நியாய தீர்ப்பு, அஸ்திபாரத்தை மறுபடியும் என்ன பண்ணக்கூடாதா? மறுபடியாக எதை போடக்கூடாதா? திருப்பி திருப்பி என்ன காரியெல்லாம் வாசிக்க கேட்டீங்க? இது கூட எது கேட்டீங்க? ஓகே, அடுத்தது நித்திய நியாய தீர்ப்பு, அடுத்தது மறுபடியும் போடாமல் பூர்ணம் ஆக்கும்படி. என்ன வார்த்தைங்க? பூர்ணம். பூர்ணம்ன்ற வார்த்தை யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 16. அப்படியே சம்பூர்ணத்தினால, பரிபூர்ணத்தினால, கிருபை மேல. என்னங்க வசனம் மறந்துட்டீங்களா? யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 16 வசனம் என்ன சொல்லுது? அப்படியே அவருடைய பரிபூர்ணத்தினால நாம் எல்லோரும் கிருபையின் மேல். என்னங்க? So always stay grounded with the word of God. கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள நீங்கள் தங்கிருங்க. God's word மிஸ் ஆயிடுச்சுனா ரொம்ப டேஞ்சர்ங்க. என்னங்க? கர்த்தருடைய வார்த்தை என்னாச்சுங்க? கொஞ்சம் மிஸ் ஆச்சுனா என்ன தெரியுங்களா? பெரிய என்னங்க பேரு. அதான் நமக்கு எபிரேயர் புத்தகம் 6ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்க கேட்கும்போது என்னங்க? அஸ்திபாரங்கள் மறுபடியும் போடாமல் பூர்ணம் ஆகும்படி. சோ நம்ம என்ன பண்ணுங்க? இங்க இருக்கிற எல்லாருமே தேவனுக்குள்ள பூர்ணமாகணும், பரிபூர்ணமாகணும், சம்பூர்ணமாகணும். சோ பூர்ணத்தை என்ன இருக்கு தெரியுங்களா? கட்டத்துக்கு மேல கட்டம் இருக்கு. பூர்ணம், பரிபூர்ணம், சம்பூர்ணம். சம்பூர்ணம்னாங்க எல்லாத்துக்கும் ஃபுல். சோ சம்பூர்ணம் இருக்கிற வார்த்தை இங்க இருக்கும்போது ஆகாது. ஏன்னா பரலோகத்துல தான் நடக்கும். ஆனா நம்மளுடைய அப்ரோச் கர்த்தர் என்ன பண்ணுங்க? எப்போதுமே நம்ம தேடிட்டே இருக்கணும். God's word. அதுதான் இங்க இருக்கிற எல்லாருடைய கையில பரிசுத்த வேதத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த வேதத்தை ஆராய்கிறவர்களாக பாருங்க. ஒரு கிறிஸ்டியனோட லைஃப்ல எது வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம், ஆனா வார்த்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. எப்போ வார்த்தை மிஸ் ஆச்சு, டேஞ்சர். கர்த்தருடைய வார்த்தை போயிடுச்சுன்னா என்ன தெரியுங்களா? கர்த்தருடைய வார்த்தை போயிடுச்சுன்னா என்னங்க? டேஞ்சர். ஏன்னா வசனம் கீழே என்ன சொல்லிட்டு பாருங்க? தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு பரம ஈவை ருசி பார்த்து பரிசுத்த ஆவியானவரை பெற்று தேவனுடைய நல்ல வார்த்தைகளை கேட்டு இனி வருகிற உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியாக சிலுவையிலே இல்லங்க அப்படின்னு அர்த்தம். ஏசப்பா திருப்பி என்ன பண்றாங்க? ஏசப்பா திருப்பி நீங்க வாங்க, உங்களை திருப்பி நாங்க என்ன பண்றோம்? சிலுவையில அடிச்சுட்டு. இது சாத்தியமா? என்னங்க சான்ஸ் இருக்குதா? ஏசப்பா திருப்பி வந்து சிலுவையில சான்ஸ் இருக்குதா? இஸ் தேர் எனி ஹோப்? இல்லைங்க. அந்த மனுஷர்களை மறுரூபமாக்குறது கூடாத காரியம். வசனம் சொல்லுது. என்னங்க அது? கூடாத காரியம். இம்பாசிபிள். நீங்க பரம ருசி. So the word of God should live in you. கிருபை மேல் கிருபை. ஒவ்வொரு நாளும் தேவ கிருபைக்காக ஜெபிக்க வேண்டியது அவசியம். Don't go for hyper grace. நான் என்னதான் செய்வேன்? கர்த்தர் மேல கிருபையா இருக்கிறார். நோ. கிருபைன்ற வார்த்தைக்கு எஃபெக்ட் இருக்குது. ஏன் இதுக்கு முன்னால நீங்க இயேசுவுடைய நாமத்தை யூஸ் பண்ணி நீங்க பேயை துரத்த நினைச்சா ஏன் அது மாற மாட்டது? காரணம் தெரியுங்களா? தேவன் கிட்ட இருந்து நீங்க கிருபையை பெறணும். என்ன வேணுங்க? எது வேணுங்க? கிருபை. ரோமர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. The book of Romans chapter 12 verses 3, 4 மூணாவது வசனத்தையும் 4ஆவது வசனத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க. வாசிங்க கேட்கலாங்க. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபை. சோ நமக்கு என்ன இருக்குதுங்க? எல்லாருக்குமே என்ன இருக்குதுங்க? அருளப்பட்ட. என்னங்க அருளப்பட்டனா? ஒருத்தருக்கு 5 கொடுத்துருப்போம். ஒருத்தருக்கு இப்ப உங்களுக்கு சொன்ன ஒரு வாலிப பையன் மேல ஒரு சகோதரி மேல ஒரு 2 மூட்டையை வைக்கலாம் சொன்னேன். அப்படின்னு என்னங்க அது அர்த்தம்? அதை சுமக்கிற என்ன இருக்குது அவனுக்கு?
தன்மை இருக்குது. இத வயதானவர்களுக்கு ஏன் கொடுக்க முடியாது? அவங்களுக்கு என்னல அந்த தன்மை மீன்ஸ் அந்த ஏஜ் அவங்கள கடந்து போயிடுச்சு. பலன் இருந்த காலங்கள் உண்டு. ஆனா என்ன ஆச்சு தெரியுங்களா? அவங்க ஏஜ் என்னதுங்க? இப்போ எவ்வளவு ஏஜ் இருந்தா அவ்வளவுதான் தூக்க முடியும். ஒரு பக்கெட் தூக்க முடியுமா? ஒரு பக்கெட் தூக்கிட்டு போக முடியுமா? அதான் முடியுதா? ஒரு பக்கெட் இல்ல ஒரு தவிடு தூக்க முடியுமா? என்ன சொல்ற? அதுக்கும் இடுப்பு நோவுதுன்றா என்ன சொல்றாமா? சோ புரியுதுங்களா உங்களுக்கு? காட் கூட உங்களுக்கு அந்த மாதிரி அளவோட கொடுக்கிறார். அவனுக்கு ஆண்டவர் அருளப்பட்ட கிருபை அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்கிறதாவது, ஆமென், உங்களில் யாராகிலும் தன்னை குறித்து என்ன வேண்டியவதுக்கு மிஞ்சி எண்ணாமல். சோ உங்களை குறித்து என்ன பண்ணாதீங்க, என்னால இதெல்லாம் செய்ய. நோ, கிரேஸ் வர்க்ஸ் according to God's allocation. ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரோ அதை வச்சு யூஸ் பண்ணணும். என்னங்க அந்த கெபாசிட்டி உங்களுக்கு ஃபுல் ஆச்சுனா நெக்ஸ்ட் கெபாசிட்டி ஓபன் பண்ணணும். ஒரு பாத்திரத்துல இருந்து இன்னொரு பாத்திரத்தை என்ன பண்ணாங்க? பைபிள்ல நீங்க வாசிக்க கேட்டீங்கன்னா இந்த கானான் ஒரு கல்யாணத்துல 6 கல்ஜாடின்ற வார்த்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க. எத்தனை கல்ஜாடிங்க? 6 கல்ஜாடி. 6 கல்ஜாடி ஆண்டவர் நிரப்புங்கன்றார். எத்தனை கல்ஜாடிங்க? சோ நம்ம லைஃப்ல ஒவ்வொரு கட்டத்தையும் ஆண்டவர் நிரப்பிட்டே வரும். ஒரு ஸ்டேஜ் நிரப்புவார். அதை நீ எம்டி ஆக்கிட்டே இருக்கணும். காலியாக்க அது நிரப்பிட்டே இருக்கும். ஆண்டவரோட நிரப்ப உன் மேல கிருபையை அதிகப்படுத்துவார். அப்பதான் அனாயிண்டிங், அபிஷேகம் உன் மேல வேலை செய்யும். அபிஷேகன்ற வார்த்தை கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், ஆனா அது வாங்குறது ரொம்ப கஷ்டம். என்னங்க கத்துறதுனால அபிஷேகம் வராதுங்க. நான் பண்றது கூட அபிஷேகம் வராது. நீ காட் கிட்ட மூவ் ஆகும். அதுதான் சொல்றாரு, அவனுக்கு என்னதுங்க? தேவன் பகிர்ந்த விசுவாசத்தின் அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவர்களாக என்ன வேண்டும். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயங்கள் இருந்தாலும் எல்லா அவயங்களும் ஒரே தொழில் இராது. என்ன இருக்காதுங்களா? ஒரே தொழில், ஒரே விஷயத்தை செய்ய முடியாது. சோ நமக்குள்ள என்ன இருக்கு தெரியுங்களா? இங்க இருக்கிற எல்லாருக்கும் இன்க்ரீஸ் யுவர் கிரேஸ். உங்க கிருபையை நீங்க அதிகப்படுத்திக்கணும். இது ஏதோ கடையில கிடைச்சா, மார்க்கெட்ல கிடைச்சா, சர்ச்ல கிடைச்சா நம்ம எல்லாரும் போய் ஒரு 2 மூட்டை எடுத்துட்டு வந்துடலாம். ஆனா இது கிடைக்கிற இடமே என்ன தெரியுங்களா? ஆண்டுடைய சமூகம். இப்போ நம்ம ஊழியக்கார், ஆண்டவரே இவங்களுக்கு ஒரு மூட்டை எக்ஸ்ட்ரா ஊத்தி அனுப்புங்க அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? ஏதோ எண்ணெய் பாட்டில் கேட்டாலும் உங்களுக்கு 2 மூணு எக்ஸ்ட்ரா கொடுக்க முடியும். கிருபையை கொஞ்சம் ஊத்தி அனுப்பினா நான் எங்க ஊத்துறோம் சொல்லுங்க? ஆகமா இல்ல டீ கேட்டீங்கன்னா கூட 2 கிளாஸ் எக்ஸ்ட்ரா கூட கொடுத்து உங்களுக்கு அனுப்பணும். கிருபை எங்க போய் எடுத்து போய் கொடுக்க முடியும்? கிருபையை பெருக செய்ய கர்த்தருடைய வார்த்தைக்கு அனுமதி தான். அதுதான் அந்த வசனம். நம்ம 119:9 வாசிக்க கேட்கும்போது வசனத்துக்கு, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் செய்ய. இன்னொரு வார்த்தையில, எதனால் அந்த மனுஷன் கிருபை பெறுவான்? உங்களுடைய வசனத்தின்படி தன்னை தான் காத்துக்கொள்ளணும் சொல்லி. இப்ப சங்கீத புஸ்தகம் 103ஆம் சங்கீதத்துக்கு வேதத்தை திருப்போங்க. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களில் ஒன்றையும் மறவாதே. அவருடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என்னங்களா? என்னங்க ஏதாவது நீங்க புரிஞ்சுச்சா உங்களுக்கு அந்த வார்த்தை? என்னங்க உன் பிராணனை அழிவுல மீட்கனா கூட என்ன வேணும் தெரியுங்களா? கிருபை முக்கியம். அதுதான் சொல்றது, கிருபை மேல் கிருபை. கிருபை வாங்கினாலும் நிறைய வேலை செய்யும், ஆனா கிருபை மேல் கிருபைன்றது ரொம்ப பவர்ஃபுல். அதுக்கு கர்த்தருடைய வார்த்தையில தங்கிரு. அடுத்தது கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சுவிசேஷமாக என்ன பண்ண, பிரசங்கம் பண்ண. அதான் உனக்கு தேவ பலனாக இருக்குது. கர்த்தருடைய வார்த்தையை நீ உதாசீனப்படுத்தாத, கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகாதே. அதுதான் ரோமர் 5:9-10 வாசிக்க கேட்டோம். எபிரேயர் நம்ம 6ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்க கேட்டோம். என்னதுங்க? தேவனை கர்த்தருடைய வார்த்தை மறுபடியாக ரோமர் 1:21 கேட்டோம். என்னங்க ரோமர் 1:16 கேட்டோம். எவ்வளவு வசனங்களை நம்ம கேட்டுட்டே வர பாருங்க. வெறும் கிருபை கிருபை கிருபைன்னு சொல்லி. இப்போ இந்த வசனம் 103ஆம் சங்கீதத்துல என்னங்க? அவருடைய கிருபையினால என்ற வார்த்தை என்னங்க? கிருபையினால இரக்கங்களினால உங்களை என்ன செய்யறா? என்னங்க அப்படின்னா முடிசூட்டினா அர்த்தம்.
என்ன முடி சூட்டினா என்ன அப்படியே பிடிச்சுவா. கிருபைன்றது என்ன தெரியுங்களா? டாடி என்னை விட்டு நீங்க போவாதீங்க டாடி, என்னோட எப்பொழுதுமே நீங்க என்ன பண்ணுங்க, இருங்க ஆண்டவரே, என்ன நடந்தாலும் சரி என்னோட கூட இருங்க ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க, என்னை தைரியப்படுத்துங்க. கிருபை ரொம்ப இம்பார்ட்டன்ட். காட் ஃபேவர் இருந்துச்சுன்னா நீ என்ன பேசணும் நடக்கும். உனக்கு விரோதமாக பேசணும், அது ஆண்டவருடைய கிருபை வேற மாதிரி வேலை செய்யும். விசுவாசிக்கிறவன் விசுவாசிக்கிறீங்களா? காடோட கிரேஸ் வேணுங்க. அதுக்குதான் என்ன மாதிரி ஒரு ஹைப்பர் டென்ஷன்ல ஒரு விவாதம் போயிட்டு இருந்தாலும் கிருபை உள்ளவர்கள் உள்ள என்றான சமாதானம் வேணும். சைலண்டா அதுல அந்த குழப்பம் வேணாம். இப்ப ஏசியா 26ஆம் அதிகாரத்துக்கு நாம் திரும்புவோம். The book of Isaiah chapter 26ங்க 3, 4, 5, 6 வாசிக்க கேட்போம். 26:3ல இருந்து 6 வரைக்கும் கேட்பாங்க. உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட என்னங்க, உம்மை உறுதியாக பற்றிக்கொள்ளும். வேற பற்றிக்கொள்கிற வார்த்தை இல்ல. உம்மை எப்படி பற்றிக்கொள்கிறனா? அந்த உறுதி இருக்குதா? கர்த்தருடைய வார்த்தையை விட்டு பிரிக்க கூடாது ஆண்டவரே. உங்களுடைய ஜெபம் என்னவா இருக்கணும் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் என்னங்க, எனக்கு மிரக்கல் நீங்க செய்றீங்களோ செய்யறது எனக்கு வேணாம். என்னங்க, என் வாழ்க்கையில நல்லது நடக்குதோ இல்லையா எனக்கு தெரியாது, ஆனா உங்களுடைய வார்த்தை எப்பொழுதுமே எனக்குள்ள என்ன இருக்கணுங்க, தங்கி இருக்கணும். What if God don't do anything for you? கர்த்தர் எதுவுமே உங்க வாழ்க்கையில செய்யலனா நீ இந்த கர்த்தரை விட்டுறியான்னு கேட்கணும். சிலர் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஐயோ அங்க போன எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல, இனிமேல் அந்த சர்ச்சுக்கு நான் போக மாட்டேன், நான் வேற சர்ச்சுக்கு போறேன். ஆமா, நீ 1000 சர்ச்சுக்கு போ, பரலோகம் ஒண்ணுதானே. எங்க சுத்தி வச்சாலும் நீ எங்க வருவ? எங்க வரணும் சொல்லுங்க. உங்களுக்கு செப்பரேட்டா ஒரு பரலோகம் வைக்க போறாங்களா நான் இந்த சர்ச்சுக்கு போறதுனால சொல்லி? இந்த உபதேசத்தினால் நீ சுத்தமாகலைனா வேற எந்த உபதேசத்துல நீ சுத்தமாகுவ? கர்த்தர் சொல்றான், நான் யாரை நேசிக்கிறவனை கடைச்சு கொள்வேன், ஆனா மாவு பேசுற மாதிரி பேசஞ்சு தருவேன் அப்படின்றான். எனக்கு சித்தமான உயிரை கூட பறிச்சுடுவேன்றான். என் பேச்சு கேட்கல நீ உயிரை எடுத்துற அப்படின்றான். காடுனா நீங்க தமாஷ் நினைச்சுக்கிறீங்களா? நீங்க அப்படி கிடையாதுங்க. காட் ரொம்ப சிஸ்டமேட்டிக் காட், ரொம்ப பவர்ஃபுல் காட். அதனால்தான் வாரம் வாரம் இத்தனை ஜனங்களை நம்ம பார்க்கணும். என்னங்க, எத்தனை தலைமுறைக்கு இந்த சர்ச்ல வந்து உங்களுக்கு தெரியுங்களா? எத்தனை தலைமுறைங்க. அந்த தலைமுறையெல்லாம் வாஷ் அவுட் ஆயிட்டு இருக்கு. எல்லாம் போயிட்டு புது தலைமுறை, அங்க போயிட்டு புது தலைமுறை. எனக்கு தெரிஞ்சு இப்போ 4th ஜெனரேஷன் வந்திருக்காங்க. 4வது தலைமுறை விசுவாசிங்க போறாங்க வராங்க போறாங்க. காட் கண்டினியூவா அது வேலை செய்துட்டே இருக்கிறார். அப்படியே விடாமுயற்சி அவருடைய வேலை செய்துட்டே இருக்கிறார். காடா இருக்கிறார். ஊழியக்காரர் தருவார், இன்னொரு ஊழியக்காரர் எழுப்பாரு. அதுதான் அவருடைய சிஸ்டம். விசுவாசிக்கிறவங்க சோ காடுடைய வார்த்தையை விட்டு விடாதீங்க. கர்த்தர் உறுதியாக என்ன பண்ணுவானே, வசனத்தை கேட்போமா? உம்மை உறுதியாக பற்றிக்கொண்டு மனவுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானம் உள்ளவனாக காத்து. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? சோ கிருபை என்ன கொண்டு வர தெரியுங்களா? என்ன கொண்டு வர? கிருபை. நீங்க இருக்கிற உயிரோட இருக்கிற வரைக்கும் சமாதானமா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, டென்ஷன் இல்லாத இருப்பீங்க, ரொம்ப ரிலாக்ஸா. அதான் கேட்பாங்க, என்ன உனக்கு டென்ஷனே இல்லையான்னு கேட்பாங்க. ஊர் பூரா டென்ஷன் இருக்குது, ஏசப்பா இருக்கிறதுனால டென்ஷன் எல்லாம் இறக்கி வச்சுட்டாங்க. அவ்வளவுதான் அது எடுக்காது. வருத்தப்பட்ட பார சுமக்குறல நீங்க எல்லோருமே என்னிடத்துல வாங்க, நான் உனக்கு. அவ்வளவுதான், சிம்பிள் லாஜிக். ஊர் ஃபுல்லா இருக்குங்க, தலை ஃபுல்லா டென்ஷன், பாரம் பிரச்சனை, இக்கட்டு போ எல்லாம் இருக்குது. ஆனா ஜீசஸ் இருக்கிறதுனால எனக்கு டென்ஷன் இல்லாத. இந்த வசனம் தான் சொல்லி கொடுக்குது. 26:3 நம்ம அதான் கேட்கிறோம். அவரு என்னங்க, பூர்ண சமாதானத்தோட காத்துக்கொள்வீர், கர்த்தரை என்றென்றைக்கும். என்றென்றைக்கு என்ன பண்ணுங்க? நம்புங்க. தயவுசெய்து ஏசப்பாவை என்ன பண்ணுங்க? நம்புங்க. ஏசப்பா விட்டுறாதீங்க. ஏசப்பா தான் உங்களுக்கு ஆதரவு, ஏசப்பா தான் உங்களுடைய வாழ்க்கை. நீ செய்கிற ஒவ்வொரு ஜெபமும் ஆண்டவருடைய பாதத்தை தொடுற இயேசுவின் நாமத்தினால. அதான் கிருபை. Grace makes to touch God. கிருபை ஏசப்பாவை தொடும்படியா செய்யும். விசுவாசிக்கிறீங்களா? ஏசப்பா தான் தொடரும், மனுஷனை தொடக்கூடாது. We should never be man pleaser. We should always be God pleaser. நான் என்னைக்குமே தலையில இவங்க சொன்னாங்க அவங்க சொன்ன எடுத்துக்கவே மாட்டேன், என்னைக்குமே எடுக்கவே மாட்டேன். அது வேணா மாதிரி பிரமாணமான விஷயமா தான். கடந்த வாரத்தை ஒரு சகோதரி எடுத்து பேசினேன். அவங்க சொன்னாங்க எவ்வளவு மிரக்கல்ஸ் நடக்குது சர்ச்ல, ஆனா நான் வந்து பார்த்தேன் 10 months நான் சர்ச்சுக்கு வரேன், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கூட நீங்க பண்றது, ஒரு நாள் கூட மைக் எடுத்து நீங்க இது பண்ணிட்டு அது நீங்க சொல்றது எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குது, ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த சர்ச்.
10 வருஷமா நான் பெங்களூர்ல நான் வாழ்ந்திருக்கிறேன், வேஸ்ட் பண்ணிட்டேன் நான் இந்த சர்ச்சுக்கு வந்தா நான் இன்னும் வளர்ந்துருப்பேன் அல்லவா அப்படின்னு எனக்கு. நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுல என்ன நீங்க பே ஓட்டுறீங்க, வாரம் வாரம் பே ஓட்டுறீங்க, ஒரு நாள் கூட வந்துட்டு அது ஒரு பெரிய விஷயம் இல்லாத ரொம்ப கூலா நீங்க பண்றீங்க, எப்படி அண்ணா இதெல்லாம் செய்றீங்கன்னு கேட்டா, நாம எங்க செய்யறேங்க, கர்த்தர் செய்கிறா. நாம ஒரு கருவியா டீ குடிச்சு உட்காந்து என்னங்க, ஒரு கருவியா என்ன பண்றோம், டீ குடிச்சிட்டு உட்காரோம். யார் செய்யறது? அவனைதான் நம்பணும். ஒருவேளை இப்ப அவர் செய்யலப்பா, யாருக்கு போங்க பேரு புகழ்ச்சியெல்லாம், ஜான் பாஸ்டர்க்கா செய்யலாம், யாருக்கு போவாங்க? கர்த்தர் தான். செய்தாலே யாருக்கு, செய்யலாம் யாருக்கு? அவர் தான் என்னுடைய எஜமான. நீங்களும் நானும் அவருடைய கையில என்னவா இருக்கிறாங்க, கருவியா இருக்கிறோம். அதான் வசனம் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா கொண்டு போகிறாரு பாத்தீங்களா? முடிச்சிருக்கீங்களா பாருங்க. கர்த்தரே என்றென்றைக்கு என்ன பண்ணுங்க சொல்லுங்களேன், கர்த்தரை நான் என்றென்றைக்கு நம்புவேன். என்ன வந்தாலும் நம்புவேன். என்னங்க, புயல் காற்று வந்தாலும் நம்புவேன். என் வீட்டுல ஒரு கல்யாணம் வந்தாலும் போயிடுவீங்களா? பர்த்டே வந்தாலும், கல்யாண நாள் வந்தாலும், இட்ஸ் வெரி ஹார்ட். இங்க சொல்றது ரொம்ப ஈஸியா இருக்கும், அந்த சூழ்நிலை அவங்க எங்களை ரொம்ப திட்டுறவங்க போயிடுவா சொல்லி. இட்ஸ் வெரி ஹார்ட், இட்ஸ் நாட் ஈஸி. கர்த்தரை நம்புறது வாயில சொல்றது வேற, செய்கிற பண்ணி காமிங்க. ஜனங்க உங்களை சல்யூட் பண்ண, அதான் பேரு ஸ்பிரிச்சுவல் சல்யூட். சல்யூட் பண்ண என்னன்னா விசுவாசம். இது பண்ணிருக்கிறாங்களா? ஏசபாக்கு பண்ணிருக்கிறாங்க. என்னன்னா மனுஷன் காற்றும் கடலும் இவருடைய வார்த்தைக்கு என்ன வந்துங்க கீழ்ப்படிதேன்னு சொல்லி. நாம எப்போதுமே மனுஷனை பிரியப்படுத்தலாம் நம்ம பழகிட்டோம், கர்த்தரை பிரியப்படுத்த நமக்கு தரல. அதுதான் ப்ராப்ளம். என்னைக்கு நீ கர்த்தரை பிரியப்படுத்த நீ கற்றுக்கிற சூழ்நிலை வேற மாதிரி மாறும். காட் ப்ளீஸரா மாறும். அதான் வசனம் நமக்கு என்றென்றைக்கும் நான் உண்மையே நம்புவேன். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையா எதிர்ப்பு விசுவாசிக்கிறீங்க. கிருபை உன்னை எவ்வளவு ஸ்தாபனம் செய்து தெரியுங்களா? உன்னை ஒரு நாள் ஒரு பொழுதும் உன்னை கீழே விடவே விடாது. இக்கட்டுகள் வரும், பிரச்சனைகள் வரும், நீங்க பேசுவீங்க. ஆண்டவர் உனக்காக கூட இருந்து சகாயம் செய்கிறவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க நீ மரண இருள் பள்ளத்தாக்கில நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படி தேவரீரோடு கூட இருக்கிறீங்க. உடைய கோவலும் உங்களுடைய தடியும் என்னை ஒவ்வொரு நாளும் தேற்றுகிறது. சத்துருவுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை நீங்க என்னை நான் அபிஷேகம் செய்கிறீங்க. என் பாத்திரமோ, don't seek God when you are in trouble. நான் சிலரை பார்த்திருக்கிறேன், பிரச்சனை இருக்கும்போது நிறைய முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. ஆனாலும் பிரச்சனை தீர்ந்துட்டு பிறகு வரவே மாட்டான். என்னடா முட்டி போட்டுங்க, போன வாரம் பார்த்து இந்த வாரம் இல்ல இல்ல பாஸ்டர் பிரச்சனை தீர்ந்துச்சா? என்னங்க, பிரச்சனை இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க? முட்டி போட்டு. பிரச்சனை தீர்ந்துச்சுன்னா every constant life ஒரே போல சேம் லைஃப், சேம் கிராஃப், சேம் அனாயிண்டிங், சேம் பிச்சிங் போயிட்டே இருக்கும். ஒரு நாள் உன்னோட விசுவாசத்தை கனப்படுத்துகிற ஒரு ஒருத்தர் இருக்கிறார். அவர் கனப்படுத்துவார், உன்னை உயர்த்துவார், உன் தலை உயர்த்துவார். எல்லா சூழ்நிலை எனக்காகவே நின்றார். விசுவாசிக்கிறவர். The hardest place is being in the heart of God. ரொம்ப கடினமான இடம் எது தெரியுமா? இயேசுவோட இருதயத்துல நித்தியமா தங்குறது. என்னங்க, நித்தியமாக எங்க தங்கணும்? அது ஈஸியா நீங்க சொன்ன உடனே ஏசப்பா வாங்க அப்படின்னு கூப்பிட்டு, உலகத்துல ரொம்ப கஷ்ட விஷயம் என்ன தெரியுங்களா? ஹார்டஸ்ட் பிளேஸ், கடினமான இடம். சர்ச்சில் கூட தங்கிடலாம், ஆனா எங்க தங்க முடியாதுங்க? அவருடைய இருதயத்துல. You know what is the second hardest place? முட்டி போட்டு அவருக்காக காத்திருப்பது ரொம்ப கஷ்டம். 10 வாட்டி ஏன் வெளியே போயிருக்கோம். ஹார்டஸ்ட் பிளேஸ், இதெல்லாம் கடினமான இடம். ஒண்ணு ஏசப்பா இருதயத்துல இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அடுத்தது ஏசப்பாக்காக காத்திருக்கிற இடம். முட்டி போட்டே இருக்கணும், அப்பா நீங்க வருவீங்க வருவீங்க. ஒரு நாள், 2 நாள், 3 நாள், மாச கணக்கு, ஆண்டு கணக்கு, சாகர வரைக்கும் கூட சிலருக்கு ரெஸ்பாண்டே இருக்காது. பைபிள் ஒரு மனுஷன் சிமியோன் என்ற ஒரு மனுஷனை பார்க்கணும். சாகர வயசு, இனி அவ்வளவுதான், ஒரு வாரம் 2 வாரம் சாக போகிறாருன்ற வயசுல ஏசப்பா தூக்கி வந்து கையில கொடுக்குறாங்க. அவர் சொல்கிற என்னோட ரட்சகர் இந்த கண்கள் கண்டதுன்னு சொல்றாரு. எத்தனை வருஷம்? 80 வருஷத்துக்கு மேல காத்திருந்தார். நீங்களும் நானும் தேவாலயத்தை விழுந்து கடந்தார். தினத்தோறும் உபவாசத்தை 80 வயசுல உபவாசத்தை தங்கி இருந்தார். Think about it. It's not easy. நான் சொல்ற விஷயம் ஈஸி கிடையாது. It's very hard, very challenging. எல்லாரும் ப்ரே பண்ணாங்க, எல்லாரும் என்னங்க ஃபாஸ்டிங் பண்ணாங்க. But the hardest thing is staying in the heart of God, waiting for God. நீங்க வருவீங்க, நான் காத்திருக்கிறேன்.
நீங்க வருவீங்க, நான் காத்திருக்கிறேன். நீங்க சொல்லி போயிருக்கிறீங்க, நாங்க காத்திருக்கிறோம். அதான் அந்த வசனம் மறுபடியும் அதை ஞாபகம் முடிச்சுவீங்களா? பாருங்க சிஸ்டர் அந்த வார்த்தைய. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புவேன். கர்த்தரை என்றென்றைக்கும் நானு நம்புங்கள். நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா, கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாக இருக்கிறார். அவர் உயரத்திலே வாசமாய் இருக்கிறவர்களையும், அவர் உயரத்தில் இருக்கிறவர்கள வாசமாய் இருக்கிறவர்களையும் ஆஹா கீழே தள்ளுகிறார். உயர்ந்த நகரத்தையும் தாழ்த்துகிறார். என்னங்க மேல நீங்கிறத என்ன பண்ணிடுவாரா? கீழே தள்ளுவார். கீழே இருக்கிறவரு என்னங்க? கீழே இருக்கிறவரு என்ன பண்ணுவாரா? தூக்கி எங்க வைப்பாரு? மேல வைப்பாரு. மேல இருக்கிறவங்கள கிருபைன்றது என்னங்க? மேல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாரு? யாருக்கு நான் கிருபையா இருக்கணுமோ அவங்க மேல நான் என்ன இருப்பேன்? யார் மேல நான் தயவா இருக்கணுமோ அவங்க மேல என்ன இருப்பேன்? சோ இப்போ நீங்க புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம். கிரேஸ், கிருபைன்றது என்னங்க? ஆண்டவருடைய ஒரு பெரிய பொக்கிஷம், கிஃப்ட். இப்ப எப்படி 9 வரங்கள் இருக்குதோ அதே போல என்னங்க கிருபைன்றது கூட என்னங்க? ஒரு வரம், கிஃப்ட். இந்த கிஃப்ட்டை நீங்க பெறணும், வாங்கிக்கணும். அப்பதான் உங்களுக்கு வேலை செய்ய காட் வேலை செய்வார், உங்களுடைய பங்கா மாறுவார். நீ ஜெபித்தால் காரியங்கள் நடக்கும். நீ ஆண்டவரிடம் வரமாடுவது தேவ தரிசனத்தை தருவார், தேவ வெளிப்பாடுகளை தருவார். உனக்கு தெரியாத காரியங்களை, புரியாத காரியங்களை ஆண்டவர் உனக்கு வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். சோ இன்னும் கர்த்தர் கிட்ட வருகிற ஒரு விஷயம். சோ லெவல் பை லெவல் இருக்குங்க. ரிங்ஸ் சொல்லுவாங்க அந்த வார்த்தைகள். சோ நம்ம 7th ரிங்ல இருந்து என்னங்க ஃபர்ஸ்ட் ரிங் வரதுக்கு ஒரு கிருபையில இருந்து இன்னொன்னு, ஒண்ணுல இருந்து ஒண்ணு ரொம்ப கிட்ட வந்துட்டே இருக்கணும். the circle the closer the fire is much more closer. அப்படினா நீங்க எவ்வளவு கிட்ட வருகிறீங்களோ அந்த நெருப்பு உங்களுக்கு அதிகமா 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 அதிகமாயிட்டே இருக்கும். விசுவாசிக்கிறவங்க. சோ கிருபைன்றது எப்படி மகிமை அவ்வளவு ஈஸி இல்லையோ, எப்படி என்னங்க பரிசுத்தம் ஈஸி இல்லையோ, கிருபையும் என்ன இல்லைங்க ஈஸியான வார்த்தைகள். ஆனா அது இலவசமாக வைத்திருக்கார். இட்ஸ் a gift. கிருபைனாங்க இது தேவ கிருபை. நான் இருப்பதும் நிர்மூலம் ஆகாத இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. என்னங்க காலைதோறும் அவருடைய கிருபை என்னவா இருக்குதுங்க? புதிதாக. சோ காடோட gift மிஸ்யூஸ் பண்ணாதீங்க, யூஸ் பண்ணுங்க. என்னங்க காடை யூஸ் பண்ணாதீங்க. காட் உங்களை யூஸ் பண்ணிட்டோம். நம்ம இதுவரைக்கும் காடை யூஸ் பண்ணி இருக்கிறோம், நம்முடைய தேவைக்காக நம்முடைய காரியத்துக்காக யூஸ் பண்ணினே இருக்கிறோம். நீங்க காடை யூஸ் பண்ணாதீங்க. let God use you. கடவுள் உங்களை யூஸ் பண்ணிட்டோம். இயேசுவின் நாமத்தினால் என்னை எடுத்து பயன்படுத்துங்க உங்களுடைய ராஜ்யத்தை கட்ட. always be correspondent before God. ஆண்டவருக்கு வரமான கிட்டுவோங்க, ஜெபிப்போமா, தேடுவோமா, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. Thank you Father, thank you Jesus. ராபா பாபா ஷேரே பேகுரா மாதா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் சத்தத்தை உயர்த்துங்க. ஆண்டவரே கிருபை நிரப்பட்டும். கிருபை ஆண்டவரே, 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 கிருபை ஆண்டவரே. என் சபையை கிருபையினால் நிரப்புங்க, விசுவாசிய கிருபையினால் நிரப்புங்க. எவ்வளவு சேலஞ்சிங்க மத்தியில ஜனங்க போறாங்க, எவ்வளவு பண நெருக்கடிங்க மத்தியில போறாங்க, எவ்வளவு வியாதிகள் மத்தியில போறாங்க, எவ்வளவு பிசாசு பிடியில போறாங்க, எவ்வளவு ஆண்டவர் மரணத்தின் தொராயில போறாங்க. இந்த கிருபை எங்களை மாத்தாதா? இந்த கிருபை எங்களை தொடாதா? இந்த கிருபை எங்களோட சபையை மாற்றாதா? ராஜா, பணத்துக்காகவும் பேருக்காகவும் புகழ்ச்சிக்காகவும் எண்ணங்களுக்காகவும் சிந்தனைகளுக்காக இந்த ஊழியம் வேணாம் தகப்பனே. உங்க கிருபை நிறைந்ததை நாங்க மாற்றுங்க. இந்த கிருபைக்காக இன்னொரு ஆயுசு நாட்களோட நாங்க காத்திருக்க நாங்க வாஞ்சியாக இருக்கிறோம். சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? சத்தமா சொல்லுவீங்களா? ஆண்டவருடைய சமூகத்தை எட்டுபடியா சொல்லுவீங்களா? ஒரு ஆயுசு நாட்கள் முழுமையாக உங்களுடைய சமூகத்தை நான் காத்திருப்பேன் தகப்பனே. I am ready to wait for this grace. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த கிரேஸ் சீப் கிடையாது ஆண்டவரே, but I worth it Lord. ஆண்டவரே, தேவனை கர்த்தர் தாமே அதுக்கு தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. என்னை தகுதிப்படுத்தும்படியா நான் ஜெபிக்கிறேன். ரபா ரிபா ராகா பரமா ஷேரே நுகுரோ தியாந்தரபோ கிருபா 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 தாய்வு 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 இறக்க இறக்க இறக்கம். என் எல்ஷடாய் மிஷன் சபை மேல இறக்கமா இருங்க. சொல்லுங்க, சபை மேல கிருபையா இருங்க. நீங்க இந்த வார்த்தை சொல்லிட்டு இருக்கும்போது உன் பக்கத்துல யாரோ ஒருத்தருக்கு ஒரு பெரிய தேவை இருக்கும் ஐயா, அந்த தேவையை ஆண்டவர் சந்திப்பா, மிரக்கலா சந்திப்பா. தூதர்களை அனுப்பி ஆண்டவர் கிருபையை தருவா, இரக்கத்தை தருவா, தயவை தருவா. தேவனை கர்த்தர் உனக்காக வழக்காடுகிறவராக இருப்பா. உனக்கே புரியாத விஷயங்களை புரியும்படியாக செய்ய அவர் மகத்துள்ளவராக இருக்கிறார். தேவ ஜனமே
விடாதீங்க விடாதீங்க விடாதீங்க. விடாமுயற்சி 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 பெருவெள்ளங்களை நாம் மேற்கொள்ள முடியும். தேவ ஜனமே, விடாமுயற்சி விடாமுயற்சிங்க. நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை தொடட்டும் எதிர்பார்த்து கொண்டிருக்காக ஜெபிங்க. எதிர்பார்த்து கொண்டிருக்காக ஜெபிங்க. திருமணம் ஆகாதவர்களுக்காக ஜெபிங்க. பிள்ளைகள் இல்லாதவர்களுக்காக ஜெபிங்க. வியாதியில இருக்கிறவர்களுக்காக ஜெபிங்க. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்காக ஜெபிங்க. கேன்சர் பேஷண்ட்ஸ்க்காக ஜெபிங்க. யூட்ரஸ் ப்ராப்ளம்க்காக ஜெபிங்க. கிட்னி ப்ராப்ளம்க்காக ஜெபிங்க. ஹார்ட் பல்பேஷன்க்காக ஜெபிங்க. ஹார்ட் டிசீஸ்க்காக ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே கிருபை 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 கிருபை. தொடுங்க. உறவுகளுக்காக ஜெபிக்கிறேன். உறவுகளை டச் பண்ணுங்க ஆண்டவரே. கணவன் மனைவியாக சண்டை போட்டிருந்தா அவர்களுக்கு நித்திய சமாதானத்தை, சந்தோஷத்தை, ஆரோக்கியத்துக்காக ஜெபிக்கிறேன் தகவனே. இன்னும் திருமணம் ஆகாதவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் தகவனே. நல்ல வரங்களை கொண்டு வாங்க. பணத்தை சிக்கிருந்த அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல பணத்து வசதிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் தகவனே. வியாதியில் அகப்பட்டிருந்த வியாதிஸ்தர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் தகவனே. எங்க மேல கிருபையா இருங்க தாவீதின் குமாரனே. எங்க மேல இரக்கமா இருங்க. எங்க மேல தயவா இருங்க. எங்க மேல கிருபையா இருங்க. எங்க மேல ஆண்டவரே இறங்கி வரும்படியா நான் ஜெபிக்கிறேன். டாடி உடைய சமூகம் ஆண்டவரே நாங்கள் தேடுகிறோம் ராஜா. இந்த கிருபைக்காக நாங்கள் நாடுகிறோம் தகப்பனே. எவ்வளவு வசனத்தை கேட்டோம் ராஜா. கிருபையை கொண்டு ராஜா, கிருபை மேல் கிருபை, பரிபூர்ண கிருபை, சம்பூர்ண கிருபை, விடுவிக்க கிருபை, அளவற்ற கிருபை, ஆண்டவரே அளவுள்ள கிருபை. ஆண்டவரே தேவனுடைய கிருபையிலிருந்து வெளியே போகாதீங்க. இது கூடாத காரியம் சொல்லி பார்க்க கேட்டோம். ஆண்டவரே வசனத்தா தேவ ஜனங்களுக்கு பலனாக அரணாக இருக்குன்னு சொல்லி கேட்டோம். அப்பாவுடைய கருத்துள்ள நாங்கள் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். முற்றிலும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, அரவணைங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்லதுக்கு. ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya.